வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மண்டலம் 2 மணலி, திருவிக நகர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ராயபுரம், புழல், மலர் காலனி, பெரம்பூர், சென்னை மண்டலம் 5 GCC, சென்னை மண்டலம் 1 திருவொற்றியூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், சென்னை வானகரம், மாதவரம், வில்லிவாக்கம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளூர், சென்னை கோடம்பாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், திருவள்ளூர் செங்குன்றம், சென்னை கொளத்தூர், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், அண்ணா நகர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை கத்திவாக்கம், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், சென்னை தேனாம்பேட்டை, திருவள்ளூர் பூண்டி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஐஸ் ஹவுஸ், சென்னை முகிலிவாக்கம், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் திருத்தணி, சேலம் டேனிஷ்பேட்டை, கன்னியாகுமரி நாகர்கோவில், புதுக்கோட்டை ஆலங்குடி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் திருவாலங்காடு, ராணிப்பேட்டை அரக்கோணம், திருவள்ளூர் திருவூர், கோயம்புத்தூர் வால்பாறை PTO, சென்னை மண்டலம் 7 அம்பத்தூர், சென்னை DGP அலுவலகம், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் சோலையார், காஞ்சிபுரம் ACS மருத்துவக் கல்லூரி, காஞ்சிபுரம் குன்றத்தூர், திருவள்ளூர் பொன்னேரி, கன்னியாகுமரி புத்தன் அணை, சென்னை மண்டலம் 3 அடையார், சென்னை மீனம்பாக்கம், திருவள்ளூர் புந்தமல்லி, கோயம்புத்தூர் சின்கோனா, திருவள்ளூர் திருத்தணி PTO, சென்னை ஆலந்தூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 38.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 39 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் 18 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 36.3 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கடலூர், தருமபுரி, ஈரோடு, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 19.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நீலகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கரூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. சென்னை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 16 முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் 17ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள், அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 17ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 17ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 14 முதல் 17ஆம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.